இனிய மதிய வணக்கம் வாருங்கள். இனிய மதிய உற்சாகமான வணக்கம் வாணிமோகன் அவர்களே மற்றும் மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசிரியை சரஸ்வதி வாசன் அவர்களே உறவுகள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை கூறியபடி இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவியற்றல் வகுப்பு 122 வழமை போலவே உற்சாகமாக நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தின் ஊடாகவும் மற்றும் எங்களுடைய ஒளி தொகுப்பின் ஊடாகவும் பார்த்தும் கேட்டும் ரசிக்கின்றவர்கள் அது நேரம் பயன்பெறுபவர்கள் அனைவரையும் அன்பாய் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொண்டு இன்னும் எங்களோடு இணைந்து கற்க காத்திருக்கின்ற மாணவர்களையும் மாணவிகளையும் அன்பாய் வரவேற்றபடி இப்பொழுது முதலே இந்த அற்புதமான ஒரு மணி நேரத்தை ஆசிரியர் கையிலே ஒப்படைத்துக் கொள்கிறோம். வாணிமனுடைய பணிக்கும் அன்பான நன்றியை முன்வைக்கிறபடி வணக்கம் ஆசிரியர் அவர்களே, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். லண்டன் பாமுகம் தொலைக்காட்சி ஊடகத்தின் சார்பாக விடாது எவ்வித தொய்வுமின்றி அழகாக நடைபெற்று வருகின்ற மரபிலக்கண பயிற்சி வகுப்பிலே இன்று 122வது படிக்கட்டிலே நாம் அனைவருமாக ஏறி நிற்கின்றோம். இந்த ஏற்றமானது இன்னும் ஏறிக்கொண்டுதான் இருக்கும் என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு வகுப்புகளும் நமக்கு அதை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. அந்த வகையிலே களம் தந்து வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சி ஊடகத்தார்கள் அனைவருக்குமாகவும் அதிபர் நடாமுகன் சகோதரருக்கும் மற்றும் என்னுடைய அருமை சகோதரி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி அன்பு மாணாக்கு சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் இங்கே இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணாக்கர் அனைவருக்குமாக நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இணையாமல் இணைய வழியாக வலையொலி மூலமாக நேரலை மூலமாக கற்று பயன் பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பும் உங்களுக்கான வீட்டுப்பாட வகுப்பாகத்தான் இருக்கின்றது. அதிலும் கூட சிற்றிலக்கியங்களை நாம் எழுத பழக்கி கொண்டிருக்கின்றோம், பயிற்சியினை தந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பயிற்சியின் நோக்கமே நூலினை உருவாக்க வேண்டும், ஒரு பணவலினை உருவாக்க வேண்டும், தொகுப்பாக தர வேண்டும் சிற்றிலக்கியங்களை எல்லாம் என்ற எண்ணத்திலே இந்த பயிற்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று தேமாங்காய்களாக காய்த்து தொங்க இருக்கின்றது என்னுடைய மாணாக்கர்களிடம் இருந்து என்பதனை சொல்லிக்கொண்டு அழகாக நெறிப்படுத்துமாறு சிவதர்ஷினி ராகவன் அவர்களை கேட்டுக்கொண்டு நான் இன்றைய வகுப்பிற்குள் உட்செல்கின்றேன். வாருங்கள். நன்றி. இன்றைய 122வது வகுப்பிலே வீட்டு பாடமாக அளவியல் வெண்பாக்கள் அதிலே சிற்றிலக்கியமாக எழுதவனும் தேமாங்காய் 10 பாலகரை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் காப்பு 1 பாடல் அந்தாதி வடிவிலே 10 பாடல்கள் மற்றும் நூல் பயன் 1. அதே நேரம் திருக்குறள் அதிகாரம் 129 அழகிட்டு தலை சொல்வது என்பதுதான் இன்று. ஆகவே இன்று இணைந்தவர்களாக கோசலா ஞானம் அவர்களும் மற்றும் செல்வன் ஐயம்மா இணைந்திருக்கிறார் மற்றும் நான் மூவர் தான் இணைந்திருக்கிறோம். ஆகவே மூவருக்காக பிரித்துக் கொள்ள வேண்டாம் திருக்குறளை. சரி, இப்பொழுது யாரு முந்திக் கொள்கிறீர்கள்? செல்வன் ஐயம்மாவா அல்லது இந்திரா கோசலா ஞானம் அவர்களா? சரி, கோசலா ஞானம் அவர்களா இருங்க. செல்வன் ஐயம்மா இப்போதான் இணைந்தார். சரி, அவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வரட்டும். கோசலா ஞானம் அவர்கள் தயார் தானே? தயார். சரி சரி. தேமாங்காய் எனக்கு என்னவோ காய் பறிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் என்னவோ தெரியல. நான் இலகு என்று நினைத்தேன். நாங்களும் கஷ்டப்பட்டுதான் எழுதி இருக்கிறோம். சரி, என்ன சொல்லுன்றா பாப்போம். இப்ப தேமாங்காய்கள் இல்லாத காய்களை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்காம இருந்தா சரி. அதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சரி, பாப்போம். கோசலா ஞானம் அவர்கள் ஆரம்பித்து மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியருக்கும் சுதர்ஷினிக்கும் வாணிக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். சேதனை பாதுகாப்போம்னா பாலகரை எல்லாம் 2 மொண்டும் தானே. சேதத்தை பாதுகாப்போம் அப்படி கூட எடுத்துக்கலாம். பாலகரைங்கிற அது கூட ஆமா, தூய தமிழ் கூட பரவாயில்ல. சிற்றிலக்கிய அந்தாதி தேமாங்காய் காப்பு தப்பாமல் என்றும் தான் தெய்வத்தை கும்பிட்டால்
எப்போதும் காத்திட்டே ஏற்றத்தை தப்பாது வெற்றிக்கு வித்திட்டு வையத்தில் வாழ்விக்கும் குற்றத்தால் நோகாமல் குன்று. ம் எல்லாம் அருமை அருமை அருமை. பள்ளிக்கு சென்றுதான் பாடத்தை கற்பித்தும் துள்ளித்தான் வாழ்கின்ற தேசத்து பிள்ளைக்கு கல்விக்கண் ஊட்டித்தான் காலத்தால் வாடாது சொல்லித்தான் காத்திட்டால் சொத்து. சொத்துக்கள் செய்கள்தான் சுட்டாலும் வெண்மைக்கல் ஒத்துப்போய் வாழ்வில்தான் ஓடிக்கொள் முத்துக்கள் கண்ணுக்குள் எண்ணெய் போல் காத்துந்தான் பார்த்துட்டால் விண்ணைத்தான் எட்டிக்கொள் வீர். எட்டிக்கொள் வீர். வீரர்கள் செய்கள்தான் வெற்றி சின்னந்தானே வெற்றி சின்னந்தானே ஊராரும் போற்றித்தான் ஊக்கத்தை வீரர்க்கும் எந்நாளும் வாழ்விலே எப்போதும் வெற்றிக்கண் மன்றில்தான் பெற்றிட்டுமே மன்றில்தான் பெற்றிட்டுமே. என்று என்னாலும் என்னாலும் வாழ்வில் தான். ஓகே சரி சரி. மேன்மைக்குள் மேண்டு வந்தபடியா மேன்மைக்குள் செய்தன்னை முன்னேற்ற தப்பாமல் ஊன்றித்தான் உள்ளன்பில் ஊக்கத்தில் ஆன்றோர்கள் பார்த்துந்தான் பற்றுக்குள் பார்வோற்ற வாழ்விற்குள் பார்த்துட்டு நோகாமல் பார். பார்த்துட்டே எப்போதும் பூமி பந்தில் தானே நேர்மை தன் நம்பிக்கை நேர் பாதை பார்த்தும் தான் செய்தன்னை வேண்டாத சூழ்ச்சிக்குள் தள்ளாது வாய்மைக்குள் வாழ்வாங்கு வாழ்த்து வாழ்ந்துட்டால் செய்தன்னின் வாழ்விற்குள் ஏற்றம்தான் வாழ்ந்துட்டால் செய்தன்னின் வாழ்விற்குள் ஏற்றம்தான் சூழ்கின்ற இன்பங்கள் சேர்ந்துட்டு வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாய் நித்தந்தான் முத்துப்போல் நின்றோங்கும் வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாய் நித்தந்தான் முத்துப்போல் நின்றோங்கும் புத்திக்கு பார்போற்றும் பார். பார்க்கின்ற நாடெல்லாம் பாலர்கள் ஒன்றாக பார்க்கின்ற நாடெல்லாம் பாலர்கள் ஒன்றாக சேர்ந்துட்டு ஒன்றாய்த்தான் சொல்லுக்குள் வாராது பெற்றோர்கள் வார்த்தைக்கு பிள்ளை செல்வங்கள் தான் குற்றங்கள் செய்வார்கள் கெட்டு. கெட்டுந்தான் போகாமல் கைகட்டி பெற்றோர்கள் திட்டங்கள் போட்டுந்தான் துன்பங்கள் எட்டாமல் கண்ணாகச் செய்தன்னை காலமெல்லாம் பெற்றோர்கள் எண்ணங்கள் திண்ணத்தில் ஏற்று. ஏற்றுந்தான் நல்லெண்ண ஏற்புக்குள் வாழ்ந்திட்டும் மாற்றத்தில் செல்லாது மாணாக்கர் போற்றிட்ட அன்பில்தான் வாழ்நாளில் பார்போற்ற வாழ்ந்திட்டும் கண்ணுக்குள் வாழ்வார்கள் கான். காண்கின்ற செய்கள்தான் காலத்தின் சொத்துக்கள் காண்கின்ற செய்கள்தான் காலத்தின் சொத்துக்கள் மாண்பில்தான் நல்லோர்கள் மாணாக்கர் ஊண்டித்தான் கல்விக்குள் சேர்த்துட்டு கண்ணாக காத்துட்டு பல்லாண்டு கும்பிட்டு பல்லு பள்ளியில தொடங்கினது பள்ளியில முடிச்சிருங்க. நூல் பயன் மண் மீது வாழ்கின்ற மாந்தர்க்கு ஏற்றால் போல் எண்ணங்கள் நல்வாழ்வை ஏற்றிட்டு எண்ணத்தில் நன்றாக வித்திட்ட நன்னூலை கற்றிட்டும் என்றென்றும் ஏற்றத்தில் ஏறு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. அதாவது இதை எழுத கஷ்டப்பட்டதா சொன்னீங்க.
ஆனா ஒரு இடத்துல கூட பிழையே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு எழுதினாலும் இந்த தேமாங்காய் சீர்களும் அந்த பொருண்மையும் உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. திருக்குறள் நன்றிம்மா, நன்றி. உங்களுக்காக 3 திருக்குறள்கள் 129வது அதிகாரத்திலே உள்ள கழித்த புணர்ச்சி விதும்பல். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்துக்கு உண்டு. உள்ள நேர்நேர் தேமா கழித்தலும் நிறை நிறை கருவிளம் காண நேர்நேர் தேமா மகிழ்தலும் நிறை நிறை கருவிளம் கள்ளுக்கு இல் நேர் 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 தேமாங்காய் காமத்துக்கு நேர் 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 தேமாங்காய் உண்டு நேர்வு காசு. உள்ள தேமா மாமுன் நிறை களியாக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை இயற்சீர் வண்டலை கழித்தலும் கருவிளம் விளமுன் கா நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை காண தேமா மாமுன் மகிழ் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை மகிழ்தலும் கருவிளம் விளமுன் கல் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கல்லுக்கு இயல் தேமாங்காய் காய்முன் கா நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை காமத்திற்கு தேமாங்காய் காய் காய் முன் உன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை உண்டு நேர்வு காசு. மிகச் சிறப்புமா. அடுத்து திணை துணையும் ஊடாமை வேண்டும் பனை துணையும் காமம் நிறைய வரி. திணை துணையும் நிறை நிறை நேர் கருவிளங்காய் ஊடாமை நேர் நேர் தேமாங்காய் வேண்டும் நேர் நேர் தேமா பனைத்திணையும் நிறை நிறை நேர் கருவிளங்காய் காமம் நேர் நேர் தேமா நிறைய நிறை நீர் புளிமா பரின் நிறை மலர். திணை துணையும் காய்முன் ஊ நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை ஊடாமை தேமாங்காய் காய்முன் வேண் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை வேண்டும் தேமா மாமுன் பனை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை பனைத்துணையும் கருவிளங்காய் காய்முன் கா நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை காமம் தேமா மாமன் நிறை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை நிறைய புளிமா மாமன் வரின் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை வரின் நிறை மலர். மிகச் சிறப்பு. பேணாது பெற்றவே செய்யினும் பொன்களை காணாது அமையல கண். பேணாது நேர் 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 தேமாங்காய் பெற்பவே நேர் நிறை கூவிளம் செய்யினும் நேர் நிறை கூவிளம் பொன்கணைக்கு நேர் நிறை கூவிளம் காணாது நேர் நேர் தேமா அமையல நிறை நிறை கருவிளம் கண் நேர் நாள். பேணாது காய்முன் பெட் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை பெற்பவே கூவிளம் விளமுன் செய் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை செய்யினும் கூவிளம் முன் கொன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை பொன்கணை விளமுன் கா நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை காணாது தேமா மாமன் அமை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை அமையல கருவிளம் விளமுன் கண் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கண் நேர் நாள். மிகச் சிறப்பு.